துக்கம் மறுபடியும் எலிசா வந்து மரித்த அந்த குழந்தையை மறுபடியும் உயிரோடு எழுப்பின பொழுது அந்த துக்கம் சந்தோஷமாக மாறினது. அல்லேலூயா. இன்றைக்கு அதே போலதான் வேதனையோடு கூட, கண்ணீரோடு கூட, துக்கத்தோடு கூட ஒருவேளை நாம் நாளில் கடந்து வந்து இந்த வார்த்தையை நாம் கவனித்துக் கொண்டிருக்கலாம். என் அன்பு தேவ பிள்ளைகளை எங்களுக்கு சொல்லுகிறானே நல்ல வார்த்தை என்று சொன்னால், நம்முடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிற கர்த்தர் ஏன் தாமதம்? ஆனால் கர்த்தர் தாமதத்தை கூட நன்மையாய் மாற்றுகிறார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்படியே எரேமியா புத்தகத்துக்கு வரும் பொழுது எரேமியா புத்தகம் 31வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கும் பொழுது இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. 33 கன்னிகைகளும் வாலிபரும் முதியோரும் கூட ஆனந்த களிப்பாய் மகிழ்வார்கள். நான் ஒரு துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி